அரவக்குறிச்சி அருகே விபத்தில் சிக்கி பாட்டி மற்றும் பேத்தி ஆகிய இருவரும் உயிரிழந்த சம்பவம் கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியைச் சேர்ந்த மருதராஜ் என்பவர் தனது மனைவி புஷ்பா மற்றும் பேரக்குழந்தையான 3 வயது சஷ்டியா தேவியுடன் இருசக்கர வாகனத்தில் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே உள்ள கோயிலுக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பியுள்ளனர். அப்போது கரூர் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் அதிவேகத்தில் வந்த கார் ஒன்று மருதராஜ் ஓட்டி சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த 3 பேரும் தூக்கி வீசப்பட்டனர். இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே குழந்தை சஷ்டியா தேவி மற்றும் பாட்டி புஷ்பா ஆகியோர் உயிரிழந்தனர். மேலும் மூதாட்டி புஷ்பாவின் கணவர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து குறித்து தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் பாலமுருகனை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூர் ஊராட்சியில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு பணி மாறுதல் செய்யப்பட்ட ஊராட்சி செயலர் சரவணன் என்பவர் மீண்டும் வேப்பூர் ஊராட்சிக்கு பணி மாறுதல் செய்யக்கூடாது என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் கவுன்சிலர் அருணா பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஊராட்சி மன்றத்தில் 10 வார்டு கவுன்சிலர்கள் உள்ள நிலையில் அதிமுகவை சேர்ந்த ஒரே கவுன்சிலர் உள்ளதால் மெஜாரிட்டி இல்லை என்றும் எப்படியும் கூட்டத்தில் பெரும்பான்மை நிரூபித்து முன்னாள் ஊராட்சி செயலரை பணியமர்த்த தலைவர் முயற்சி மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். சிவகாசியில் பள்ளியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஹாக்கி போட்டியை அமைச்சர் தங்கம் தென்னரசு விளையாடி துவக்கி வைத்து சிறப்பித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் அமைச்சர் தங்கபாண்டியன் நினைவு கோப்பைக்கான மாநில மற்றும் மாவட்ட அளவிலான ஹாக்கி போட்டிகள் திமுக தொண்டரணி சார்பாக நடைபெற்றது. இதில் அமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டு விளையாடி போட்டியை துவக்கி வைத்து சிறப்பித்தார். புதுக்கோட்டையில் திமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து கட்சியினர் விருந்தை உட்கொண்ட போது கட்டிடத்தில் விரிசல் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுக்கோட்டையில் உள்ள தனியார் மகாலில் திமுக சார்பில் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் உள்ளிட்டவைகள் நடைபெற்றது. இதில் அமைச்சர் மெய்யநாதன் மற்றும் திமுக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்ட நிலையில் நிகழ்ச்சி முடிந்து அனைவருக்கும் அசைவ விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் உணவருந்து கொண்டிருந்த போது அவர்கள் அமர்ந்திருந்த தளத்தின் தரையில் அமைக்கப்பட்டிருந்த மார்பலில் திடீரென விரிசல் ஏற்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பதறி அடித்துக் கொண்டு கட்டிடத்தை விட்டு வெளியேறினர். உணவருந்திக் கொண்டவர்கள் அடித்து பிடித்தவாறு பாதியிலேயே உணவை வைத்துவிட்டு முண்டியடித்துக் கொண்டு தலை தெறித்து சாலையில் தஞ்சப்பட்டனர். சிறிது நேரம் கழித்து திமுக நிர்வாகிகள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று சமரசம் செய்த பிறகு பின்னர் மீண்டும் சிறிது நேரம் கழித்து அனைவரும் உள்ளே சென்று உணவருந்தினர். திருக்கோவிலூர் அருகே இரு கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மோதலால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே இரு கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் கும்பலாக தாக்கிக் கொள்ளும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் குன்னத்தூர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றதாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து குன்னத்தூர் பகுதி இளைஞர்கள் தட்டி கேட்டதாகவும் இதனால் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி இரு கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மோதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் நிலையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மாமல்லபுரத்தில் கடலில் மூழ்கிய 6 கோயிலில் ஒரு கோயிலின் தடயங்கள் மற்றும் கட்டுமானங்கள் கிடைத்துள்ளதாக தொல்லியல் துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் சுமார் 21 ஆண்டுகளுக்கு பிறகு கடலில் மூழ்கிய கோயிலின் தடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. தொல்லியல் துறையின் கடல் ஆராய்ச்சி பிரிவின் கூடுதல் இயக்குநர் அப்ரஜிதா சர்மா தலைமையில் 6 பேர் கொண்ட குழு கடலில் மூழ்கிய 6 கோயிலின் ஒரு கோயில் தடயங்களை கருவி மூலம் வீடியோ மற்றும் புகைப்படம் எடுத்து அனுப்பியது. அதனை ரேடார் துறையில் பார்த்து பல்லவர் காலத்தில் மூழ்கிய ஒரு கோயிலின் கட்டுமானங்கள் எனவும் உளியால் செதுக்கிய கற்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட சதுர வடிவிலான கட்டுமானங்கள் என்பதை தொல்லியல் துறையின் கடல் ஆராய்ச்சி அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். 5-7 மீட்டர் ஆழத்திற்குள் அந்த கருவினை செலுத்தி அங்கு ஒரு நன்கு வெட்டப்பட்ட கட்டுமான கற்கள் இருப்பதாக தொடக்க நிலை ஆய்வில் கண்டிருந்தது. இந்திய தேர்தல் ஆணையத்தை சாவி கொடுத்தால் ஆடும் பொம்மை போல பாஜக அரசு மாற்றிவிட்டது என்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்காளர் பட்டியல் முறைகேடுகளை அம்பலப்படுத்திய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு பாராட்டு தெரிவித்தவர், இந்திய தேர்தல் ஆணையத்தை சாவி கொடுத்தால் ஆடும் பொம்மை போல பாஜக அரசு மாற்றிவிட்டது என்று விமர்சித்தார். மேலும் சேலத்தில் சிறை தியாகிகளுக்கு மணிமண்டபம் அமைப்பதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து திராவிட இயக்கத்திற்கும் பொது உடைமை இயக்கத்திற்கும் இடையே உள்ள நட்பு கொள்கை ரீதியான நட்பு என்று பெருமை தெரிவித்தவர்,
2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி மிக துரியளவில் வெற்றி பெறுவதற்கு உறுதியிருப்போம். திமுக கட்சியில் உறுப்பினராக சேரவில்லை என்றால் உரிமை தொகை நிறுத்தப்படும் என மிரட்டி திமுக உறுப்பினர் சேர்க்கை நடைபெறுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகம் முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை மாவட்டம் கீழப்பெண்ணத்தூர் காவல் நிலையம் எதிரே சிறப்புரை நிகழ்த்தினார். அப்போது பேசியவர், திமுக கட்சியில் உறுப்பினராக சேரவில்லை என்றால் உரிமை தொகை நிறுத்தப்படும் என மிரட்டி திமுக உறுப்பினர் சேர்க்கை நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக ஆட்சி அமைக்கும் பொழுது திமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்கள் அனைத்தும் விசாரிக்கப்படும் என்றும் அப்பொழுது முக்கால்வாசி அமைச்சர்கள் எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு இருப்பார்கள் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் 24 மணி நேரமும் விவசாயிகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டது என்றும் திமுக ஆட்சியில் குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டுமே விவசாயத்திற்கு மின்சாரம் வழங்குவதாக தெரிவித்தார். சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி RSS பற்றி பேசியுள்ளது ஏற்புடையது அல்ல என்றும் அரசியல் சாசனப்படி பதவி பிரமாணம் செய்து இருக்கும் பிரதமர் RSS பற்றி பேசியிருக்க கூடாது என்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட தலைவர் ஜிஸ்தி முகமதுக்கு இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் ஜவஹரில்லா உயிரிழந்த ஜிஸ்தி முகமதுக்கு அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் மூலம் இறந்து போனவர்கள் என நீக்கப்பட்டவர்களுடன் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தேநீர் அருந்தி புகைப்படம் வெளியிட்டுள்ளது பாஜக அரசின் வாக்கு திருட்டு மற்றும் ஜனநாயக படுகொலை ஆகியவற்றை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது என்று தெரிவித்தார். மேலும் சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி RSS பற்றி பேசியுள்ளது ஏற்புடையது அல்ல என்று தெரிவித்தவர், அரசியல் சாசனப்படி பதவி பிரமாணம் செய்து இருக்கும் பிரதமர் RSS பற்றி பேசி இருக்கக்கூடாது என்றும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு தாக்குதல் நடத்திய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்தவர், தூய்மை பணியாளர்கள் பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நாட்டிலே சமூக நல்லிணக்கம், மதசார்பின்மை, சமூகங்களுக்கு மத்தியிலே ஒரு நல்ல ஒற்றுமை, இவற்றையெல்லாம் திட்டமிட்டு உழைத்து வரக்கூடிய, அதை சிதறடிக்கக்கூடிய ஒரு பணியை செய்ததுதான் RSSனுடைய பங்களிப்பு. விடுதலை போராட்டத்தில் அவர்கள் பங்கு கொள்ளவில்லை. விடுதலை பெற்ற இந்தியாவில் அவர்களுடைய பணிகள் அனைத்தும் சமூகங்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்தது. இவர்களை RSSனுடைய ஒரு தொண்டராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் பிரதமர் என்ற அடிப்படையில் விடுதலை திருநாளிலே புகழ்ந்து பேசியது ஏற்புடையது அல்ல. அரசியல் சாசன சட்டத்தின்பால் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் இவ்வாறு பேசியிருக்கக்கூடாது. மத்திய அரசு தன் சுயநலத்திற்காக வருமான வரி, அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை பயன்படுத்துவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசியவர், இந்திய அரசு பாலஸ்தீனத்தை தனிநாடு என அங்கீகரித்து ஐநாவில் அதற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் ரஷ்யாவில் இந்திய மாணவர்களை இராணுவத்திற்கு அனுப்ப திட்டமிட்டது தொடர்பாக பேசியவர், இந்திய அரசு உடனடியாக இதில் தலையிட்டு இந்திய மாணவர்களை திருப்பி அழைத்து வர வழிவகை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று தெரிவித்தவர், மதிமுக அமைச்சர் பதவிக்கு ஏங்குகிறது என்றும் பாஜகவிற்கு தூதுவிடுகிறது என்றும் சில பத்திரிகைகள் திட்டமிட்டே மதிமுக மீது களங்கம் ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். மேலும் மத்திய அரசுக்கு சாதகமாக அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபடுவது என்பது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தவர், மத்திய அரசு தன் சுயநலத்திற்காக வருமான வரி, அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். அவர்கள் இந்த மத்திய சர்க்காருடைய அமைப்புகளை தங்கள் சுயநலத்துக்காக, பிஜேபியினுடைய அரசியல் லாபத்துக்காக, மற்ற கட்சி தலைவர்களை மிரட்டுவதற்காக இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்னுடைய பலத்த கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிறைகளும் குறைகளும் கொண்ட கேள்விக்குறியாகத்தான் உள்ளது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் அவரக்குறிச்சியில் தேமுதிக பூத் முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், தூய்மை பணியாளர்களின் பணி நிரந்தரம் மற்றும் ஊதியம் குறித்து முதலமைச்சர் தரப்பில் பதில் இல்லை என்று தெரிவித்தவர், தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ள வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்திற்கு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நிறைகளும் குறைகளும் கொண்ட கேள்விக்குறியாகத்தான் உள்ளது என்று கருத்து தெரிவித்தார். மேலும் தேர்தல் வாக்குறுதிகளில் திமுக சிலவற்றை நிறைவேற்றி பலவற்றை நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டியவர், மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சிக்கு வரும் முன்னர் ஒரு நிலைப்பாடு, வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு என்ற நிலைதான் நீடிக்கிறது என்று தெரிவித்தார். நேரா போய் சமூக நல பணியாளர்களுடைய ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்டு அவர்களுடைய இன்னலில அவர்களோட துயரான நேரத்துல அவங்க துக்கத்துல பங்கெடுத்துட்டு தான் என்னோட இங்க வந்திருக்கேன். அவங்க கேட்டதெல்லாம் ரெண்டு தாங்க. ஒண்ணு பெர்மனன்ட் ஜாப், இன்னொன்னு பழைய சம்பளமே வேணும். அது ரெண்டுமே அரசு இன்னும் அதை பத்தி பதிலே சொல்லாம அவங்க கேட்காதது எல்லாம் ஸ்டாலின் அண்ணன் ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு? காலை உணவு வழங்கப்படும், அவங்க குழந்தைங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யப்படும், வீடு கட்டி தரப்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா நம்ம பணியாளர்கள் அது ஏத்துக்கலைங்க. மக்கள் நல பணியாளர்கள் அது ஏத்துக்கல. அவங்க கேட்கறது எங்களுக்கு முதல்ல வேலையை உறுதி பண்ணுங்க, எங்களுக்கு சம்பளத்தை உறுதி பண்ணுங்கன்னு தான் கேட்கிறாங்க. அதுக்கு இன்னும் தமிழக அரசு பதில சொல்லல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.